ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்டி ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நல்லா தூங்கிட்டு இருந்தேன், சட்டுன்னு முழிப்பு வந்துடுச்சு. கிச்சன் பக்கம் போய் பார்த்தா 2 எக்கும் மீதமான சாதமும் இருந்தது. இதை வச்சு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு ஐடியா வந்தது. அதை எப்படி நம்ம சிம்பிளாக பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. டக்குன்னு எப்படி எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை எடுத்து வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் சாப் பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கி முடிச்சதுக்கப்புறமா 2 சின்ன பச்சை மிளகாவை எடுத்து பொடி பொடியாக சாப் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணி வதக்கிடலாம். அதுக்கப்புறமா கேரட்டும் பீன்ஸ் ரெண்டையுமே சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது முதல்ல கேரட்டை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா பீன்ஸையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வதக்கிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிட்டு வதக்கிற கேப்பில் மசாலாலாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல சில்லி பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், 65 மசாலா கொஞ்சமாக போட்டு பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன குழியாக தோண்டிட்டு அதுக்குள்ளே ஒரு 2 எக்கு நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். 2 எக்கு ஊற்றுனதுக்கப்புறமா உடனே நம்ம ஃபுல்லாக கிளறி விடக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இந்த கேப்பில் மேலே இருக்க பார்ட்டும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா அதை பொறுமையாக கிளறி விட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு கிளறணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பெருசாக இருக்க எக் எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி குத்தி நல்லா மெல்லிஸாக ஆக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சு அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம். வதக்குனதுக்கப்புறமா லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்கும் இல்லைங்களா, மீதமான சாதத்தை எடுத்து உதிரியாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் சாப்பாடோட அந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அடியிலேருந்து சாப்பாடு எல்லாம் எடுத்து மேலே போட்டு ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடும். இது வந்து ஈஸியாக பண்ணலாம். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம எக் ஃப்ரைட் ரைஸோட அவுட்புட் இப்படி தான் இருந்தது. கண்டிப்பாக டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.